அனைவருக்கும் வணக்கம். மூக் ஆன்லைன் கோர்ஸ் வழியாக தங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். என் பெயர் வி.ஆர். இளங்கோவன். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். ஸோ இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் செயற்கை நுண்ணறிவியல் கற்றல், லேர்னிங் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு நம்மளுடையது இதுதான். ஸோ இன்றைய தலைப்பில் உள்ளடக்கம் கண்டென்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செயற்கை நுண்ணறிவின் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐயில் கற்றல் என்றால் என்ன, வாட் இஸ் லேர்னிங் இன் ஏஐ, கற்றல் வகைகள், இம்பார்ட்டன்ஸ் இன் லேர்னிங் இன் ஏஐ, மேற்பார்வை கற்றல், சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்டு மேற்பார்வையற்றல் கற்றல், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், பதிலளிப்பு கற்றல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், ஏஐ கற்றலின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ லேர்னிங் அண்டு கற்றல் மற்றும் வழக்கமான நிரலாக்கத்தின் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேர்னிங் அண்டு ப்ரோக்ராமிங், சுருக்கமான விளக்கம் மற்றும் குறிப்புகள், சம்மரி அண்டு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடக்கம் இருக்குது. ஸோ இந்த உள்ளடக்கம் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடியே நம்ம இதுக்கு முந்தைய பதிவுகளில் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்குறோம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். இது மனிதர்களைப் போல சிந்திக்க, தீர்மானிக்க, பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை கொண்ட கணினி அல்லது மிஷின்களை உருவாக்கும் தொழில்நுட்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவை நான் பல விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிஷினுக்கு புகுத்த முடியும். அதில் அதை எப்படிலாம் புகுத்த முடியும் அப்படிங்கிறத, அது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றல் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். கற்றல் லேர்னிங் என்பது ஒரு கணினி அல்லது மிஷின் தரவு மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தானாகவே புதிய விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்திறனை மேம்படுத்தும் செயல்முறையாகும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி, ஸோ ஒரு மிஷினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புதிய ஒரு விஷயத்தை கற்பிக்க போகிறோம். ஸோ லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் மிஷின். ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் மிஷின். என்ன பண்ணோம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் வச்சுருக்கோம். அந்த டேட்டா செட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறோம், மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ட்ரைனிங் ஆகும், மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு 100 டேட்டா கொடுத்துருக்குறோம் அப்படின்னா 50 டேட்டா பாஸு, 50 டேட்டா ஃபெயிலு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஷினை ட்ரெயின் பண்ணுவோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு 50 டேட்டா பாஸ் ஆகிடுச்சு, அடுத்த 60 டேட்டா பாஸ் ஆகும், அடுத்தது 70 டேட்டா பாஸ் ஆகும். ஸோ ரிப்பீட்டு, திரும்ப மிஷினை நம்ம தரவாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு காலகட்டத்தில் மிஷின் ஃபுல் ட்ரெயின்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபுல்லாக ட்ரைனிங் ஆன பிறகு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்கும். ஸோ அதுதான் கற்றலின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். செயற்கை நுண்ணறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். கற்றல் என்பது ஒரு முக்கியமான கூறாகும். இது கணினிக்கு முன்னோட்டங்கள், எக்ஸாம்பிள் மூலமாக முறைமையாக கற்றுக் கொடுக்கவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங் கற்றல் உதவுகிறது. ஸோ கற்றல் வகைகள் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு முக்கியமாக 4 வகைகள் சொல்லுவோம். ஏஎல் கற்றல் வகைகள் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங், மேற்பார்வையல் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். மேற்பார்வையல் கற்றலில் 2 சப்ஹெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 வகைப்படுத்துதல் இருக்குது. ஒன்று வகைப்படுத்த கிளாசிஃபிகேஷன், ரெண்டாவது ரிகர்ஷன், திருப்ப மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்பார்வையற்றல் கற்றல், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று கிளஸ்டரிங், குழுவாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது தொடர்பு சட்ட கற்றல், அசோசியேஷன் ரூல் மைனிங். மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பரிமாண சுருக்கம், டைமென்சிட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கற்றல் வகைகள் என்ன அப்படின்னா பாதி மேற்பார்வை உள்ள கற்றல் அப்படின்னு சொல்லுவோம், செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ ஆல்ரெடி நம்ம சூப்பர்வைஸ்டு பார்த்தோம், அன்சூப்பர்வைஸ்டு பார்த்தோம், இது செமி சூப்பர்வைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த இன்னொரு வகை இருக்குது லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், தட் இஸ் கால்டு தொடர் முறையான கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் ஏஐ, கற்றலின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயின் கற்றலின் வகைகள்.
இத்தனை 4 முக்கியமான கற்றலின் வகைகள் இருக்குது. ஒன்று வந்து மேற்பார்வையில் கற்றல், மேற்பார்வையற்ற கற்றல், பாதி மேற்பார்வையுள்ள கற்றல், தொடர்முறையான கற்றல். இந்த 4 வகைகள். அந்த மேற்பார்வை கற்றலில் 2 சப் வகைகள் இருக்குது. ஒன்று வகைப்படுத்துதல், திரிப்பு மாற்றம். மேற்பார்வையற்ற கற்றலில் 3 இருக்குது. ஒன்று குழுவாக்கம், தொடர்பு சட்ட கற்றல் அண்ட் பரிமாண சுருக்கம். அதில் முதல் இது நம்ம பார்க்குறோம், மேற்பார்வை உள்ள கற்றல், சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு ஆசிரியரோ இல்லை ஏதோ ஒருத்தரோ அதை வந்து மேற்பார்வையிட்டுட்டே இருக்காங்க, சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் சூப்பர்வைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர்வைஸ்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், லேபிள்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்பது பெயரையே கூறும் போல் ஒரு ஆசிரியர் அல்லது மேற்பார்வையாளர் போல எந்திரத்துக்கு வழிகாட்டும் முறையாகும். ஸோ இந்த அணுகுமுறையில் சரியான பதில்கள் அல்லது வகைப்பாடுகள், லேபிள் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த தரவுகளை பயன்படுத்தி இயந்திரங்கள் நாங்கள் கற்றுத்தருகிறோம், இதன் பொருள் ஒவ்வொரு உள்ளீடுகளும் அதற்கேற்ற சரியான வெளியீடு பதில் அல்லது வகை இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம மேற்பார்வையில் கற்றல் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டாக் இருக்குது அப்படின்னா, ஒரு நாய் இருக்குது அப்படின்னா, நாயின்னு கொடுத்துருவோம். நாயின்னு கொடுத்து கீழே அதோட பேர் நாய், டாக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொடுத்துருவோம். இல்லை ஒரு எலிஃபெண்ட்டை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது யானை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் பேரை கொடுத்துருவோம். ஸோ அதுதான் லேபிள்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேபிள்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மிஷின் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கும். இப்போ இது நாய் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அதில் இப்போது வந்து நம்ம எதுக்காக சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இந்த பயிற்சிக்கு பிறகு புதிய தரவுகள், உதாரணம் இயந்திரத்துக்கு வழங்கப்படும். அப்பொழுது அது பழைய பயிற்சி தரவுகளை பகுப்பாய்வு செய்து சரியான முடிவுகளை வழங்கும் திறனை பெறும். அதான் இப்போ நம்ம பயிற்சி கொடுத்துட்டே இருப்போம். அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சரியான தரவுகள் பழைய பயிற்சியை வச்சுட்டு இது வந்து இப்போ ஒரு படத்தை நம்ம வந்து லேபிள் இல்லாமல் கொடுத்தா கூட இது யானைதா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். உதாரணம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யானை, ஒட்டகம், மாடு அப்படின்ட்டு 3 படங்கள் கொண்ட ஒரு லேபிள்டு டேட்டா செட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு படத்துக்கும் அதன் பெயர் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கீழே கொடுத்துருப்போம். ஸோ அதை வச்சு அந்த குறிப்புகள் வச்சு இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இயந்திரங்கள் வந்து வேறுபடுத்தி நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து எத்தனை யானை இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு 10 யானையோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறோம். 10 யானை இருக்குது அப்படின்னா 10 யானை இருக்குது அப்படின்னு சொல்லும். 10 டாக் இருக்குது அப்படின்னா 10 டாக் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து 2 வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துதலில் 2 வகைகள் உண்டு. ஒன்று கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வகைகள். வகைப்படுத்துதல் என்பது பகுப்பாய்வு தரவுகளின் அடிப்படையில் வகைப்பாட்டை கேட்டகரி கணிக்க பயன்படுகிறது. கேட்டகரி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாடிக்கையாளர் வந்து பொருளை வாங்குறாரா இல்லையா, இல்லை ஒரு 100 மின்னஞ்சல் இருக்குது அப்படின்னா அந்த மின்னஞ்சலில் எத்தனை ஒரிஜினல் மின்னஞ்சல், எத்தனை ஸ்பேமு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இப்போது நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கேனோட படத்தை வச்சுட்டு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி டாக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது நோய் இருக்குதா, இல்லை கட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். வகைப்பாடுகளை குறிக்க நிறைய அல்காரிதம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 டைப் ஆஃப் அல்காரிதம். லாஜிஸ்டிக் ரிகர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் அல்காரிதம். ரெண்டாவது அல்காரிதம் சப்போர்ட் வெக்டார் மிஷின். அடுத்தது டிசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், நேவி பயஸ் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை பொறுத்து அந்த டேட்டா வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிவை கணிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிறேன். இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து 10 யானை கொடுக்குறோம்,
10 நாய்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த 10 கவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மாடுகள் கொடுக்குறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் வகைப்படுத்தி இதில் எத்தனை மாடுகள் இருக்குன்னா எத்தனை இது இருக்குது, அது எந்த வெரைட்டியை சார்ந்தது, ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன கலராக இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நமக்கு வகைப்படுத்தி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி நமக்கு ஆன்சராக கொடுக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். மேற்பார்வையுள்ள கற்றலின் பயன்பாடுகளில் என்னென்ன அப்ளிகேஷனில் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு பயன்படுத்தலாம். பட வகைப்பாடு, இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு 100 பிக்சரை கொடுக்குறோம். அந்த 100 பிக்சரில் எத்தனை மாடு இருக்குது, எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை குரங்கு இருக்குது, எத்தனை நாய் இருக்குது அப்படிங்கிறத வகைப்படுத்தி நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லும். இந்த படங்களை தானாகவே வகைப்படுத்த முடியும். உதாரணமாக விலங்குகள், பொருட்கள் அல்லது காட்சிகள் போன்ற வகைகளில் பிரிக்க முடியும். இது வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் மாடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பட அடிப்படையிலான தயாரிப்பு பரிந்துரைகள் போன்ற பணிகளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ண முடியும். இதான் அப்ளிகேஷன் ஆஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எந்த அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மெடிக்கல் டயக்னோசிஸ், மருத்துவ நோயறிதலில் கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ண முடியும். மோசடிகளை கண்டறிதலுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மோசடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ராட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிதி பரிமாற்றங்கள் பகுத்து மோசடி நடவடிக்கைகள் குறித்து முறைமைகளை கண்டறித்து நிதி நிறுவனங்கள் மோசடியை தடுக்கவும் வாடிக்கையாளர்களை பாதுகாக்கவும் பெரும்பாலும் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் இயற்கை மொழி செயலாக்கம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NLPயை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். NLP எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உணர்வு பதிவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி மிஷின் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உரை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். ஸோ இந்த இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வந்து முக்கிய பங்காற்றுது. அதே மாதிரி அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு லேபிளே நம்ம ஆல்ரெடி அதை சூப்பர்வைசருக்கு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து டாக்னா டாக் தான், ஸோ இது நாய், இது வந்து குதிரை, இது வந்து யானை அப்படின்னு சொல்லிவிட்டு அது கீழேயே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நேமு கொடுத்துருவோம். இல்லை நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா இவர் யாரோ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா அவரோட பேர் கீழே. ஸோ அப்போ ஈஸி டு ஐடென்டிஃபைடு, ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் அதோட ஆப்போசிட் அப்படியே. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் எந்த விதமான நம்ம லேபிளும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கொடுக்க மாட்டோம். ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பகுதியாகும். இது சூப்பர்வைஸ்டு லேர்ன் போல் இல்லாமல் அதோட மாறுபட்ட முறையில் செயல்படுகிறது, அதோட அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இந்த இயந்திரத்துக்கு லேபிள் அல்லது கேட்டகரி இல்லாத தரவுகள் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஸோ நான் இன்புட்டு கொடுக்கும்போதே எதுவுமே கொடுக்க மாட்டேன், வெறும் பிக்சர் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ அந்த பிக்சரை வச்சுட்டு அது வந்து இப்போது வந்து ஒரு 100 பிக்சர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிக்சரில் எத்தனை இப்போ ஒரு 50 யானை இருக்குது அப்படின்னா 50 யானைகள் இருக்குது அப்படிங்கிறத அதை பேட்டர்ன் பண்ணி குரூப் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும், அதேமாதிரி குரூப்பாக அதை வந்து தனியாக குரூப்பு பண்ணும். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இயந்திரம் என்ற பதில்தான் சரியானது, தரவுகளின் உள்ளமைப்பை தானாகவே கண்டறிந்து கற்றுக்கொள்கிறது. ஸோ இப்போ உள்ளே இருக்க பிக்சரு என்ன பிக்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலை, ஆனால் வந்து உள்ளே இருக்க பிக்சரை இந்த பிக்சர் தான் இது 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 வந்து இந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத தானாகவே என்ன பண்ணுது லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஒரு விலங்குகள் பற்றி தரவை பகுப்பாய்வு செய்து அவை கொண்டுள்ள தன்மைகள் மற்றும் நடத்தைகள் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கிறது.
இந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு வேறு விலங்குகள் இனங்களை குறிக்கலாம். இதனால் முன்னதாக எந்த லேபிள் இல்லாமலே இயந்திரம் விலங்குகளை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குரூப்பாக பண்ணுறதுக்கும் இது இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகபிள் பண்ணுறோம். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் ஒரு மெத்தட் என்ன மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளஸ்டரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டரிங் அப்படிங்கிறது ஒரு குரூப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப்பாக கிளஸ்டர் பண்ணுறோம். கிளஸ்டரிங் என்பது ஒரு வகையான பண்புகள் ஃபீச்சர்ஸ் கொண்ட தரவுகளை ஒரே குழுவில் சேர்க்கிறது. வேறு வகையான தரவுகளிலிருந்து பிரிக்க பயன்படுத்தப்படும் மேற்பார்வை இல்லா கற்றல் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம், குழுப்படுத்துதல். ஸோ இந்த கிளஸ்டரிங் அல்காரிதங்கள் வந்து நிறைய பிரபலமான அல்காரிதங்கள் கிளஸ்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அல்காரிதம் வந்து கிளஸ்டரிங்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் K-மீன் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது அடுக்குமுறை குழுப்படுத்துதல். பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது முக்கிய கூறு பகுப்பாய்வு. சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், SVD ஒருமை மதிப்பு பகுத்தல். இண்டிபெண்ட் காம்பனண்ட் அனாலிசிஸ்ஸு சுயதீன கூறு பகுப்பாய்வு. ஸோ அதே மாதிரி கேசியன் மிக்சர் மாடல் GMMS அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு அல்காரிதம். அதே மாதிரி டென்சிட்டி பேஸ்டு ஸ்பிரிச்சுவல் கிளஸ்டரிங் அண்ட் அப்ளிகேஷன் வித் நாய்ஸ் அடர்த்தி அடிப்படையிலான ஒளி கொண்ட இடவியல் குழுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு குழுப்படுத்துதல், ஒரு குழுவாக தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு அல்காரிதம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ். இந்த கிளஸ்டரிங் சப்போஸ் நம்ம வந்து ஒரு குழுவாக தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல எந்த அல்காரிதத்தை நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற அல்காரிதமில் ஏதாவது ஒரு அல்காரிதமை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ அந்த அல்காரிதம் அப்ளிகபிள் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக என்னதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஒவ்வொரு அல்காரிதமாக இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு K-மீன் கிளஸ்டரிங் அல்காரிதம் அப்ளிகபிள் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஒரு டேட்டா செட்டை கொடுக்குறேன், அந்த டேட்டா செட்டில் ஒரு 1000 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அந்த டேட்டா செட்டை ரன் பண்ணும்போது K-மீன் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸை அப்ளிகபிள் பண்ணி நான் அந்த அல்காரிதம்ஸை ரன் பண்ணுறேன். அந்த அல்காரிதம்ஸை ரன் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ ரிசல்ட்டு மீன்ஸ் ஒரு 90.2% ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இல்லை இந்த அல்காரிதமோட இன்னொரு அல்காரிதம் நான் வந்து சேர்த்து அடுத்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறேன். இப்போ காசியன் மிக்சர் மாடல் GMMS யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கலவை மாதிரிகளை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து 95% ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா இப்போ நம்ம கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு எந்த அல்காரிதம் வந்து நமக்கு பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஸோ காசியன் மிக்சர் மாடல் அல்காரிதம் பெஸ்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதம்னு யூஸ் பண்ணி நான் 95% எடுக்கிறேன். இல்லை எனக்கு வந்து 95% பத்தாது, ஒரு 99% வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஹைப்ரிட் அல்காரிதம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் K-மீன் கிளஸ்டரிங் ஹைரார்க்கியல் கிளஸ்டரிங் ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த இதுக்கு நான் வந்து மாறலாம். அதையும் அப்ளிகபிள் பண்ண முடியும். அதுக்கும் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சோர்சஸ் இருக்குது. ஸோ அசோசியேஷன் ரூல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம், தொடர் விதி கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று தொடர் விதி கற்றல் என்பது தரவு தொகுப்பில் உள்ள பொருட்கள் இடையிலான முறைகள் மற்றும் தொடர்புகள் பேட்டர்ன் மற்றும் ரிலேஷன்ஷிப் கண்டறிய பயன்படுத்தப்படும் ஒரு மேற்பார்வை இல்லா கற்றல் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் முறையாகும். ஸோ இதில் 2 முக்கியமானது, ஒன்று வந்து என்ன அப்படின்னா பேட்டர்ன்ஸு அண்டு ரிலேஷன்ஷிப்ஸு. ஸோ பேட்டர்னும் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் நம்ம சொல்ல முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், இல்லை ஒரு பர்ச்சேஸ் போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு மால் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து காம்போ ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ ப்ரெட்டு வாங்கினா ஜாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ரெட் வாங்கினா ஜாம் ஃப்ரீ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள தரவுகளை வந்து இப்போ ஒரு 3 மாதத்தில் அந்த கடையில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, எவ்வளோ பேர் என்ன பொருள் வாங்கியிருக்கிறாங்க
அதோட காம்பினேஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகுப்பாய்வு பண்ணுவாங்க. அந்த பகுப்பாய்வில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸை வாங்கும்போது வாங்கும் நபர்கள் பெரும்பாலும் ஒய்யையும் வாங்குகிறார்கள் எனும் விதிகளை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்காரிதம் வந்து அசோசியேஷன் ரூல் மைனிங் லேர்னிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, பேட்டர்னும் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரெட் வாங்கும்போது ஜாமியும் சேர்த்து வாங்குறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து ஒரு 500 பேர் லாஸ்ட் மந்த் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 500 பேரில் ஒரு 200 பேர் ப்ரெட்டு வாங்கும்போது ஜாமு சேர்த்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் கொடுப்போம். அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அந்த கடையில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்போ ஆஃபர் கொடுக்கலாம். அப்போ ப்ரெட் வாங்குறவங்க ஜாமும் வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி 30 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெட் இது 25 ரூபா, அது 35 ரூபா, அது ஒரு 15 ரூபா அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து 40 ரூபாய்க்கு நம்ம விற்றோம் அப்படின்னு சொன்னால், இப்போது அதுக்கு ஆஃபராக வந்து என்ன பண்ணலாம், 30 ரூபாய்க்கு ரெண்டையுமே நான் வந்து ஒரே காம்போ ஆஃபராக கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா விற்பனை செய்ய முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அல்காரிதம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அசோசியேஷன் ரூல் லேர்னிங் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஒரு கடையின் விற்பனை தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது உருளைக்கிழங்கு வாங்கும் நபர்கள் பெரும்பாலும் எண்ணெயும் வாங்குகிறார்கள் என்ற விதி கண்டறியப்படுகிறது. இது வாடிக்கையாளர்கள் பழங்களை அறிந்து பொருட்களை இணைத்து விற்கப்படுவதை தூண்டுகிறது. ஸோ அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஈஸியாக சேல்ஸும் ஆகும். ஸோ அதுதான் அதோட மெயின் அஜெண்டா அப்படின்னு சொல்கிறோம். மேற்பார்வையற்ற கற்றல் பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று அனாமலி டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அசாதாரணம் கண்டறிதல். ஸோ தரவுகள் இயல்பில்லாத முறைகள் மற்றும் நடத்தைகளை கண்டறிந்து மோசடிகள், பாதுகாப்பு, ஸோ கணினி குறைபாடுகள் இதெல்லாம் வந்து கண்டறிய நமக்கு வந்து அனாமலி டிடக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம். அறிவியல் கண்டுபிடிப்பு சயின்டிஃபிக் டிஸ்கவரிக்காக நம்ம வந்து என்ன இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன அப்படின்னா பரிமாண சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம், டைமென்ஷனரி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், பரிமாண சுருக்கம். ஸோ அந்த பரிமாண சுருக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான புள்ளி விவரங்களை ஃபியூச்சர் ஆர் வேரியபிள் இருந்த முக்கியமானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை நீக்குவது. 10 பேர் நம்ம குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம், அதில் 5 பேர் முக்கியமானவங்க, 5 பேர் வந்து முக்கியம் இல்லை, நமக்கு தெரியாதவங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீக்கிட்டு முக்கியமான தரவுகளை மட்டும் வச்சு அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதை வந்து பரிமாண சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கணிப்பு நேரத்தை குறைக்க, அதேமாதிரி தரவின் கணினி சிக்கலை தணிக்க, நல்ல காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன், ஓவர் ஃபிட்டிங்கை தடுக்க அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து டைமென்சிட்டியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதேமாரி வேறு என்னதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், நம்ம இப்போ பார்த்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டு வாங்கும்போது ஜாமு வாங்குகிறாங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து காம்போ ஆஃபராக கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். வாடிக்கையாளர் பிரிப்புகள் கஸ்டமர் செக்மெண்டேஷன், வாடிக்கையாளர் அப்படின்னா இப்போ ஒரு கடந்த மாதத்தில் ஒரு 500 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 500 பேரில் எவ்வளோ பேர் 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் 1000 ரூபாய்க்கு கீழே வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் படிக்கிறோம், வாடிக்கையாளரை பிரிக்கிறோம் தனித்தனியாக. ஸோ இவங்களாம் வந்தால் கொஞ்சம் 5000 ரூபாய்க்கு மேலே ஜாமான் வாங்குவாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட வாடிக்கையாளர்களை குழுக்களாக பிரித்து வணிக நிறுவனம் விளம்பரம் நடவடிக்கைகள் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள உதவுகிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங், பாதி மேற்பார்வை கற்றல். இப்போ சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு பார்த்தோம். சூப்பர்வைஸ்டுனா லேபிள் யூஸ் பண்ணுவாங்க, அன்சூப்பர்வைஸ்டுக்கு லேபிளே இருக்காது. இது என்ன பாதி மேற்பார்வை கற்றல் அப்படின்னு சொல்லலாம். செமி சூப்பர்வைஸ்டு, சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு ரெண்டையும் சேர்க்கும்போது இப்போ இதில் பாதி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இரண்டையும் இணைத்து கொள்ளும் ஒரு முறை தான் என்ன அப்படின்னா செமி சூப்பர்வைஸ்டு, பாதி மேற்பார்வை கற்றல்.
இக்கற்றல் முறையில் என்ன அப்படின்னா சில தரவுகளுக்கு அறிகுறிகள் லேபிள் கொடுப்போம், சில இதுக்கு லேபிள் நம்ம கொடுக்கவும் மாட்டோம். ஸோ இதுதான் இதை வந்து மிஷின் வந்து ரெண்டுமே நம்ம இன்புட்டாக கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட் இதில் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் வெறும் லேபிள் டேட்டா மட்டும்தான் கொடுப்போம். அன்சூப்பர்வைஸ்டில் லேபிள் இல்லாத டேட்டா மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் இதில் வந்து என்னன்னா ஒரு 50 இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா 25 இன்புட்டு லேபிளோட 25 இன்புட்டு லேபிள் இல்லாமல் கொடுப்போம். ஸோ அப்பையும் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். அதுதான் செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அடுத்தது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்பது என்ன அப்படின்னா தவறுகள் மூலம் கற்றுக்கொள்ளும். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம கடையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, இப்போது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை வந்து அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம் லேட்டராக. ஸோ அதை வந்து சரி செஞ்சுக்கலாம். அதை சரி செஞ்சு அது மூலயமா இப்போ நம்ம ஒரு மிஷினுக்கு ஆல்ரெடியே நம்ம வந்து எல்லாமே கொடுக்குறோம். ஸோ எல்லா ஒரு டேட்டாஸை வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு 50 யானை படத்தை கொடுத்துட்டோம். அதில் வந்து ஒரு 5 யானை படம் வந்து இல்லை, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின்டு டேட்டா டெஸ்ட்டு டேட்டா. ஸோ இது மறுபடியும் நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்பது ஒரு முகவர் சூழலுடன் தொடர்பு கொண்டு தானாகவே முடிவுகளை எடுக்கும் திறனை கற்றுக்கொண்டு தனது செயல்களின் பின்னோட்டத்தின் மூலம் செயல்திறனை மேம்படுத்தும் ஒரு கற்றல் முறையாகும். ஸோ அதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுக்குறதுல வந்து தவறுகள் வர்றது வந்து என்ன அப்படின்னா சகஜம்தான். அந்த தவறுகள் மூலம் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கற்றுக்கொள்ளும். திரும்ப ட்ரெயின் பண்ணி மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்டிங்க்கு கொண்டு வருவோம். அதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இதோட இன்றைய தலைப்பு முடிந்து விட்டது. எல்லோருக்கும் நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.